ஜெயம் ரவி பர்த்டே ஸ்பெஷலாக காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்தும் ஜீனி படத்திலிருந்தும் நியூ போஸ்டர்கள் வந்திருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஜானர்கள் படம் தான். பட் ரெண்டுமே இந்த படங்கள் சூப்பராக இருக்கும்னு போஸ்டர்கள் பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. அதே மாதிரி பிரதர் இந்த படத்தோட டீசர் மற்றும் ஆடியோ லான்ச்சை வர செப்டம்பர் 21 நடத்த போகிறாங்களாம். பிரதர் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தளபதி விஜயுடைய மூவியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துடைய 5 டேஸ்க்கான வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடுல 121.5 crore, கர்நாடகாவில் 22.4 crore, கேரளாவில் 11.3 crore, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 10.8 crore, நார்த் இந்தியாவில் 15.2 crore, ஓவர்சீஸில் 124.7 crore. இந்த கோட் படம் ரிலீஸ் ஆன 5 டேஸில் வேர்ல்டு வைடா 305.9 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் வீக் டேஸ்லையும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹோல்டில் இருக்குது தமிழ்நாடுல. ஃபைனலாக தமிழ்நாடு மற்றும் வேர்ல்டு வைடாக இந்த கோட் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக தங்கலான் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. தங்கலான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர செப்டம்பர் 20 தங்கலான் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. கொரடால சிவா டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தேவரா. இந்த படத்துடைய ட்ரெய்லர் வரத்துக்கு முன்னாடி படத்துக்கு மேலே ரொம்பவே எதிர்பார்ப்பு நல்லா இருந்தது. ஆனால் ட்ரெய்லர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி எதிர்பார்ப்பை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இந்த படம் பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தெலுங்கு வாடை தான் அடிக்குது. அதே மாதிரி இந்த படத்துடைய விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குது. சிஜி அங்கங்கே நல்லா இருக்குது, அங்கங்கே மோசமாக இருக்குது. இந்த படத்துடைய விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி அனிருத்தோட பிஜிஎம் இல்லை. இவர் என்னவோ மாஸ் படம், அதாவது பீஸ்ட் மற்றும் லியோக்கு பிஜிஎம் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கு இந்த தேவாரா படத்தோட ட்ரெய்லர் பிஜிஎம். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்பவே மோசமான ட்ரெய்லர் தான். நல்ல எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு, எதிர்பார்ப்பை அப்படியே டவுன் பண்ணியிருக்காங்க இந்த தேவாரா டீம். அப்கமிங் டேஸில் எந்த மாதிரி அப்டேட்டை கொடுத்து இந்த படத்தோட எதிர்பார்ப்பை மேலே ஏற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.